அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடியில் என்னென்ன செடி வச்சுருக்கிறோம், அது என்னென்ன இப்போ நமக்கு காய் காய்ச்சிருக்கு, எத்தனை பூ பூத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிக்கலான்ட்டு இப்போ மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஷேர் பண்ணிக்கிறதாக வந்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மாடி தோட்டம் நான் போட்டிருக்கிறேன். இதாங்க சூப்பராக இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. ஏன் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் குட்டி பை சின்ன பையில் நான் வச்சுருப்பேன், அதனால் இவ்வளோ பெருசாக வரும். இந்த தடவை கொஞ்சம் பெரிய பையில் வச்சுருக்கிறேன், அதனால் நான் சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இது சூப்பராக இருக்குது, கடையில் உள்ள மாதிரியே இருக்குது பாருங்க. அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே இதை எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்க. என்ன இவ்வளோ பெருசாக வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்கு. நமக்கு பார்க்குறதுக்கு இதை காட்டணுங்கிறக்காண்டி தான் இப்போ உங்கள்கிட்ட இது பாருங்க, அப்படியே வெள்ளேர்னு நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இப்போ தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது இப்போ தான் வந்துட்டுருக்கு. கோஸ் பாருங்க, இப்போ தான் அப்படியே பூ மாதிரி அப்படியே விரிஞ்சிட்டு இப்போ தான் கல் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே இப்போ தான் வந்துட்டுருக்கு, அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாமே இப்போ தான் வந்துட்டுருக்கு. இங்கே இங்கே வா. இப்போது இந்த பாருங்க, இது பீட்ரூட். இப்போ காய் வந்துருச்சு பாருங்க. காய் உள்ளே அந்த பாரு தெரியுதா, உள்ளே இருக்குது காய் பாருங்க. இதெல்லாம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும். இதுவும் வந்துருச்சு. அதே மாதிரி பீட்ரூட் வருதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த மிளகா செடியை அது கூடவே வச்சு விட்டேன். சூப்பராக நமக்கு தெரியுதா அப்படியே சரஞ்சரமாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரே செடியில் 2 விளைச்சல் நமக்கு அந்த மாதிரி. இப்போ நமக்கு பீட்ரூட்டு கீழே இருக்குது, மேலே மிளகா இருக்குது. இப்போ நமக்கு 2 அறுவடை வந்துருச்சு. அதே மாதிரி இதை பாருங்க, அதே மாதிரி இதையும் வச்சுக்கேன் பாருங்க. அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரி பூரா பிஞ்சாக இருக்குது பாருங்க, பூரா பிஞ்சு. அதே மாதிரி இதுவும் பீட்ரூட்டு நல்லா பாருங்க. இங்கே வச்சிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும், அது ஆகட்டும். 2வது இப்போது மழை பெஞ்சிட்டே இருக்குது. காலையில் மழை வந்துச்சு. சரி, இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம். இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய வேண்டாத இலையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த வேண்டாத இலையை 2 தடவை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமும் இதே மாதிரி வந்துருச்சு நிறைய. இப்போ உங்கள்கிட்ட வீடியோ நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் கட் பண்ணி விடலான்ட்டு இப்போ நான் வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். இங்கே இங்கே வாங்க, மழை பெஞ்சு தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருக்குது. நூல்கோல் பாருங்க, இங்கே 1, இங்கே 2, 3 பாருங்க. ஃபுல்லாகவே நூல்கோல் வந்துருச்சு நமக்கு. இந்த பாருங்க, ஃபுல்லாகவே நமக்கு நூல்கோல் வந்துருச்சு. இதை உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறக்காட்டி தான் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எல்லாமே நமக்கு நூல்கோல் சூப்பராக இந்த வருஷம் நமக்கு வந்திருக்கு. எல்லாமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே சேலையெல்லாம் நனைஞ்சிரும். அந்த மாதிரி செடி பூராமே தண்ணியாக தான் இருக்குது. இதில் பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி எல்லாமே நூல்கோல் நமக்கு வந்துருச்சு. இது மேலே வந்துட்டுருக்கு. இங்கே இதே மாதிரி இந்த பாருங்க, இதில் தான் நான் பாவி விட்டது விதை. இதில் நம்ம எடுத்து வச்சது. இதில் ஒன்று வந்திருக்கு பாருங்க. நான் பாவி விட்ட இடத்துலையே வச்சதுனால சரியாக வரலை. அங்கேருந்து நம்ம அப்படியே மாற்றி வச்சதுனால சூப்பராக வந்திருக்குது. இப்போ வாங்க, கீழே மேலே கிஸ் வாங்குது. ஏன்னா வெயில் வந்தது. சரி, வெயில் கொஞ்சம் போட்டுன்னு இருந்தால் கொஞ்சம் அப்படியே கருக்கல் இருக்குது. சரி, இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதனால கிஸ் வாங்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கோர்ஸ் பெருசு ஆயிடுச்சு. இது இப்போ தான் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் காட்டுச்சு, இதெல்லாம் சூப்பராக இதெல்லாம் வந்துருச்சு. என் கையோட பெருசு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது, பெரிய பேர் வச்சதுனால. இது பாருங்க, இதுவும் கோர்ஸ் வந்துச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ரோஸ் மாதிரி இருக்குதா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப அழகாகவே இருக்குது. இது பாருங்க, இதுவும் இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இதை காட்டுப்பேன். இங்கே ஒன்று பார்த்தா சூப்பராக வாங்க, கல் மாதிரி இருக்குது. இதுவும் கோர்ஸ் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. இதுவும் வந்துருச்சு. இது நெட்டில் பாருங்கள், அப்படியே காட்டுச்சு பாருங்க. ஃபுல்லாகவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இந்த மஞ்சள் இப்போ அறுவடை பண்ண முடியாது. இந்த வேண்டாம் சொல்லி இதை பாருங்க, அப்படியே இப்படியே மூடி வந்துட்டுருக்குது. இது பாருங்க,
குட்டியாக வந்துருச்சு நமக்கு. இப்போ இதெல்லாம் வந்து வருமா இல்லை வருங்க இந்த செடி இந்த 4 செடியும் வருமா வராதா அப்படின்ட்டு நான் இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வந்துருச்சு, இது மட்டும் வராமல் அப்படியே இருந்துச்சு. சரி வருமா என்னன்னு தெரியலன்ட்டு இருந்தேன். நான் வந்துருச்சு. அது வந்தது பின்னாடி வந்ததுனால தான் இப்போத்தான் வருது நமக்கு. அதெல்லாம் வந்து முன்னாடி வந்ததுனால நமக்கு காலிஃப்ளவர் வந்துருச்சு. இது பாருங்க, இந்த செடி இந்த இலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி விடணும். ஏன்னா அது வந்து உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சிட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இப்படி க்ளீன் பண்ணாமல் இருந்தாக்க இது நம்ம பூச்சி வந்து எங்கே மேயுது எதை சாப்பிட்றது நமக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதை கட்டுச்சு. இது பாருங்க முள்ளங்கி வந்து பாருங்க, பூ அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்துருச்சு. இதை விட்டோம்னா நமக்கு விதை வந்துடும் போல இருக்குது. பாருங்க, இதெல்லாம் விதை வந்துருச்சு. பாருங்க, இப்போ இங்கெல்லாம் வந்து காய் முள்ளங்கி இருக்குது. பாருங்க, முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே முள்ளங்கி வந்துருச்சு. இங்கே வந்தாச்சு. பாருங்க, நமக்கு கேரட் வந்து வச்சிருச்சு பாருங்க, தெரியுதா? கேரட் வந்து ஆரஞ்சு கலரில் இந்த பாருங்க இங்கெல்லாம் வந்துருச்சு. இது இன்னும் 1 மாதம் போகணும். அதே மாதிரி இதுவும் கேரட்டு தான். கேரட்டில் நம்ம வந்து ஒரு நூல்கோல் ஒரு விதை விழுந்துச்சு. சரி இருக்கட்டும்னு விட்டேன், அதுவும் வந்துருச்சு நமக்கு. முள்ளங்கி இங்கேயும் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணணும். பூ பாருங்க இங்கேயும் வந்துருச்சு. அந்த போச்சு. இப்போது இந்த மிளகா செடி பாருங்க குட்டியாக தான் இருக்குது, ஆனால் பழுத்துருச்சு பாருங்கள். இது வந்து இதோட ஹைட்டு பெருசு இவ்வளோ தான். இது வந்து நாட்டு மிளகா, அதனால தான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இருந்தாலும் பிஞ்சுன்னு சொல்லி விட்டுட்டு போனோம், ஆனால் அது எல்லாமே பழுத்துருச்சு பாருங்கள். இதுதான் சூப்பராக இங்கே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா குச்சியாக பெஞ்சில் மாரி இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி மாடி போனது மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே காய் இருக்குது, நல்லா கொத்தாகவே இருக்குது. ஆனால் அந்த மழை அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளைக்கு மழை விட்டுருச்சுன்னா சரியாயிடும். அந்த அங்கிட்டு குடமிளகை காட்டு. இது பாருங்க, இது வந்து செரி டொமேட்டோ. இந்த இதை காட்டுச்சு யார், அப்படியே கொத்தாக இருக்கு பாருங்க. அசல் திராட்சை மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது அப்படியே பழுத்துருச்சுன்னா திராட்சை மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை சூப்பராக இருக்குது, அப்படியே கொத்தாக இருக்குது. இந்த பழம் அப்படியே சுண்டக்காய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது சூப்பராக இருக்குது. இது எல்லாமே காய் தான் வந்துருக்கு. எல்லாமே கொத்தாக சூப்பராக காய்க்குது செடி. அதே மாதிரி மிளகா செடியோட வெண்டைக்காய் செடி வச்சு விட்டேன். அந்த வெண்டைக்காயும் வந்துருச்சு நமக்கு. இப்போ பிஞ்சு வச்சிருச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த பாருங்க, ஒரு காய் பெருசாகவே வந்துருச்சு. அந்த பக்கம் வச்சு அப்படியே குடமிளகா அதே மாதிரி இந்த பாருங்க பெருசாகிடுச்சு. அப்படியே சுருண்டு இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு இந்த மாதிரி நமக்கு வந்திருக்குது. இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்க, இங்கே ஒன்று பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஆனால் வந்து மழை அதிகமாக பெய்கிறதுனால இந்த மாதிரி அப்படியே வாடி போயிருக்குது எல்லாமே. இந்த இங்கே ஒரு காய் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க, இங்கே ஒரு செடி இருக்குது, இதுவும் பிஞ்சது இருக்குது. இந்த பீட்ரூட்டு அந்த தண்ணி வந்து அதிகமாக இருந்ததுனால இங்கே தண்ணியை எடுத்து வச்சேன். அப்படி இருந்து வாடித்தான் இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது. அந்த பீட்ரூட்டில் வந்து இந்த மிளகா செடி வச்சேன். இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு, சூப்பராக காய்ச்சிருக்கு. அதே மாதிரி ரெண்டு செடி வச்சேன். 2 செடியிலுமே சூப்பராக காய்ச்சிருக்காங்க. இதுவும் சூப்பராக காய்ச்சிருக்கு. இங்கே இந்த குடமிளகாயும் நல்லா நிறையாவே பிஞ்சு விட்டுருக்கு குடமிளகா. இது இருந்துச்சு ட்ராகன் ஃப்ரூட். இது ட்ராகன் பழம். இது வந்து இது பாருங்கள், இது அப்படியே பொரிச்சு அங்கேருந்து இங்கே எடுத்து வந்து வச்சு இது சூப்பராக தளைஞ்சி வருது. இது வந்துச்சுன்னா இது மேலே அப்படியே மேலே ஏற்றி விட்றான்ட்டு இங்கே வச்சுருக்குது. இந்த நூல்கோல் வந்து நம்ம அங்கே பையில் பாவி விட்டது மறுபடியும் நான் உணர்ந்து வச்சு இது பாருங்க பெருசாகிருச்சு. இது ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாருங்க, இதுவும் பெருசாகிடுச்சு. கம்பளி பூச்சி இருந்திருக்கும் பிறகு இது பாருங்கள் ஃபுல்லாகவே தின்றுச்சு. நான் வந்து பார்த்து பைக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தது எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வச்சு விட்ருக்கிறேன். இது பாருங்கள் பிஞ்சு வந்துருச்சு. இங்கேயும் அதே மாதிரி இங்கே நூல்கோல் சூப்பராக பெருசாக வந்துருச்சு. 3 வச்சேன், ஆனால் 2 தான் இருக்குது. இங்கே ஒன்று பெருசாக வந்துருச்சு. அப்புறம் வந்து வல்லாரை. இது பாருங்க, அம்மா வல்லாரை வந்து இது பாருங்க உள்ளே இருக்குது, சூப்பராக இருக்குது. வல்லாரையை தனியாக எடுத்து வைக்கணும், அது உள்ளே இருக்குது. நூல்கோல் வந்து நம்ம பாய் விட்டதில் அங்கேயும் வச்சுருந்தேன், இங்கேயும் வந்து வச்சுருக்கிறேன். இல்லை பாருங்கள் 3மே சூப்பராக வந்துருச்சு. இங்கே ஒன்று பெருசாக இருக்குது பாருங்க, அதே மாதிரி பெருசாக இருக்குது. இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம்.
இங்கேயும் வந்து பாருங்கள் 3 வச்சேன். இது இன்னும் பெருசு ஆகலை, பார்த்தா பிஞ்சு வச்சுருக்குது. இதை முடிச்சிருங்க. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு செரிட்டை போட்டோம் பாருங்கள், அது நல்லா பிஞ்சு சூப்பராக விட்டுருக்குது. இது கொஞ்சம் உரம் பத்தாமல் இருக்கும் போல இருக்குது, அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே நிறையா காய் இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது காய். இந்த லாஸ்ட் வரையுமே காய் தான் இருக்குது, இந்த லாஸ்ட் வரையுமே சூப்பராக இருக்குது காய். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம ஹைப்ரிட்டு பழம். இது வந்து செரி பழம். செரியிலே வந்து இது கொஞ்சம் பெருசு, அது சின்னது. அந்த இங்கேயும் நூல்கோல் 3 தான் எல்லா செடியிலையுமே வச்சேன். இது வாங்கி இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது பார்த்தா வருது. இது அதோட சின்னதாக இருக்குது. நிறையா நூல்கோல் வந்து நிறையா பாவி விட்டு நிறையா வந்துருச்சு, அதனால தான் எல்லா பக்கத்து வச்சு விட்டேன். பெருக்கோழி வந்து நம்ம அன்றைக்கி வந்து நம்ம அறுவடை எடுத்துட்டோம். மறுபடியும் இதை விட்டுருக்குறேன். இது தலைஞ்சு வந்து மறுபடியும் நமக்கு வருதான்னு பார்க்கலான்ட்டு விட்டுருக்குறேன். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே காட்டு. அதே மாதிரி பாருங்கள், நம்ம மிளகா குடை மிளகா இங்கே வச்சேன். குடை மிளகா வருதா வல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தில் நான் இந்த வெண்டைக்காய் செடியை வச்சு விட்டேன். எது வந்தாலும் வரட்டும்னு சொல்லி வச்சு விட்டேன். இப்போ வெண்டைக்காயும் வந்துருச்சு, நம்ம குடை மிளகாயும் வந்துருச்சு. இப்போ ஒரே இடத்துல வந்து நமக்கு 2 அறுவடை மாதிரி நமக்கு வந்துருக்குது. சூப்பராக பிஞ்சு விட்டுருக்காருங்க. ஃபுல்லாகவே பிஞ்சு தான், சூப்பராக வந்து. இதெல்லாம் மஞ்சள், இது எல்லாமே மஞ்சள் தான். இங்கே ஒரு காய் வந்திருக்கு, அதில் வெண்டைக்காய் 3 விதை வச்சு அதுவும் வந்துருச்சு. எல்லாமே மழை அதிகமாக பெஞ்சதுனால இந்த பாருங்க வாடி போயிருக்குது. மழை இல்லாமல் வந்தால் சூப்பராக வரும். இங்கே ஒரு காய் வந்திருக்காருங்க, சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வெண்டைக்காய் வந்திருக்கு. ஆனால் வந்து குடை மிளகா பாருங்கள், குடை மிளகா போச்சு பாருங்கள். இந்த மாதிரி போயிருந்து சொல்லிட்டு நான் வெண்டைக்காயும் வச்சு விட்டேன். இப்போ நமக்கு வெண்டைக்காய் வந்துருச்சு. ராய் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் போட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து குத்திட்டு அந்த இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து முளைச்சி இது வந்தது. சரி இருக்கட்டும், நம்ம வந்து சும்மா நம்ம வந்து சுட்டு சாப்பிட்லாம்ல, அந்த மாதிரி அதுக்காக விட்டுருங்க. இது நம்ம கருது வந்துருச்சு பாருங்கள், இதெல்லாம் கருது வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது. இது சாப்பிட்றதுக்காக அப்படி இருக்கட்டும்னு வச்சுட்டேன். இது இருக்குது, இது கொஞ்சம் நல்லா பார்த்தா வந்து பிடிச்சிருக்குது. இன்னும் வந்து விதை வரல, வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பழம் சார்? இது பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட் அது பாருங்கள், 1 2 3 4 பூ வந்துருச்சு. இதெல்லாம் பூ தான், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சின்னதாக வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட்டாக வந்து நமக்கு வந்து பூ வந்துருச்சு. நான் கொஞ்சம் நிறையா வச்சோம்னா நிறையா வரும். நான் வந்து இது வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். அது பாருங்கள், மஞ்சள் இருக்குது, அந்த மஞ்சளில் முளைச்சிருந்து நான் அப்படியே விட்டுட்டேன், அதனால் அது அப்படியே இருக்குது. இப்போது நம்ம வந்து கத்திரி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மழை பெஞ்சு பாருங்கள், ஹைட்டாக வந்துருச்சு எல்லாமே. இப்போது கத்திரிக்காய் பாருங்கள், சாந்துருச்சு அப்படியே பாருங்க. ஒரே இடத்துல வந்து 3 காய், இங்கே ஒரு 4 காய் இருக்கு பாருங்க. ஒரே இடத்துல நமக்கு 4 காய் சூப்பர் காயாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க அப்படியே கொத்தா சூப்பராக வந்திருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்க. எத்தனை காய்? 3 4 5 6 காய், ஒரே இடத்துல 6 காய் வந்திருக்கு. சூப்பராக நமக்கு காய்ச்சிருக்குது கத்திரிக்காய். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த காய் பாருங்கள் அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப பெருசாகிடுச்சு. ஒரு 2 காய் போட்டோம்னா நமக்கு போதும், அந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள், அப்படியே நல்லா மின்னுது, சூப்பராக இருக்குது காய் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இங்கே ஒரு காய், இது வந்து சரியில்லை. இது பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க, இது சூப்பராக அப்படியே மின்னுது, சூப்பராக இருக்குது காய். இந்த பக்கம் கத்திரிக்காய் வந்து இன்னும் அறுவடை எடுக்கலை, அது பாருங்கள் சூப்பராக இருக்குது காய். அதில் 2 பிஞ்சு இருக்குது. இந்த காய் பாருங்கள் நம்ம எடுக்காமே பெருசாகிடுச்சு, இதுவும் நல்லா பெருசாகிடுச்சு. ஒவ்வொரு செடியில் வந்து 3 4 இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தா இது பிஞ்சு வச்சுருக்குது. இப்போ வாங்க நமக்கு பாருங்கள், நமக்கு மஞ்சள் பூசணி வந்து நமக்கு ஒன்று வந்து சூப்பராக நமக்கு வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் பாவக்காய் வந்து சூப்பராக இங்கெல்லாம் காட்டுச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இதை காட்டு, இங்கே ஒன்று இருக்குது. பாவக்காய் நிறையா இருக்குங்க பாருங்கள். இல்லை இங்கே ஒன்று அப்படியே சூப்பராக வந்து அப்படியே நிறையா இருக்குது. இங்கே ஒரு பீக்காய் பிஞ்சு இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த அங்கே தூரத்தில் வந்து காமிச்சு
சுரக்காய் வந்து நமக்கு முதல் அறுவடை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது 2வது தான் நமக்கு தளைஞ்சு நமக்கு வந்திருக்குது. இந்த வருஷம் தான் நமக்கு 2வது தடவை காய்க்குது. இங்கே சுரக்காய் சூப்பராக வந்திருக்குது. இங்கே ஒரு சுரக்காய் சூப்பராக வந்திருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இங்கே ஒரு பாவக்காய், இங்கே ஒரு பாவக்காய், இங்கே ஒரு பாவக்காய். பாவக்காய் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க. அப்படியே பார்த்தா அப்படியே எல்லாமே கீழே தொங்கிட்டு இருக்குது. இங்கே வளர்க்க இந்த இங்கே காட்டு இந்த பாருங்க மஞ்சள் பூசணி இங்கே ஒன்று வந்திருக்குங்களா. அப்புறம் வந்து பாருங்கள் இங்கே ஒன்று வந்திருக்குது. இந்த வருஷம் நமக்கு மஞ்சள் பூசணி வந்து இங்கே ஒன்று வந்திருக்கு, அங்கே ஒன்று வந்திருக்கு, அங்கே ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி புடலங்காய் பிஞ்சு இந்த பாருங்க புடலங்காய் பிஞ்சு பார்த்தா இது இங்கே ஒன்று வந்திருக்குது. அந்த பக்கம் 2 இருக்குது போச்சு. அந்த பக்கத்தில் நமக்கு ரோஸ் வந்து இங்கே பாருங்க ஒன்று இருக்குது. சூப்பராக விரிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இதை வந்து அறுவடை பண்ணணும். அப்புறம் இந்த பாருங்க இங்கே 2 மொட்டு இருக்குது. இப்போ தான் இதில் பாருங்க தலையுது பாருங்க. இது ஃபுல்லாக தலையுது. இனிமேல் நமக்கு வரணும். இதெல்லாம் வந்து கருணக்கிழங்கு. இதெல்லாம் வந்து இன்னும் வந்து 2-3 மாதம் போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த கருணக்கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ணணும். நல்லா பண்ணிட்டு எப்படி அப்படி உள்ள இதுக்குள்ள இங்கே பாருங்க தண்ணி அப்படியே கிடக்குது பாருங்க. மழை பெஞ்ச தண்ணி இங்கே பாருங்க சூப்பராக அப்படியே இங்கே பாருங்க சூப்பராக அப்படியே தண்ணி நிற்கிது. இப்படி இப்போ ஊற்றிட்டோம்னா செடிக்குள்ள போய் பாருங்க அப்படியே தண்ணி இருக்குது. தண்ணி இப்போ காலிஃப்ளவர் இது வந்து சின்ன பையில் வச்சுக்கிறேன். அது வந்து பெரிய பையில் வச்சுக்கிறேன். இது சின்ன பையில் இருக்குது. இதெல்லாம் முட்டைக்கோஸ் இதுவும் சின்ன பையில் தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் வரல. இந்த பாருங்க லைட்டாக வந்திருக்கு எல்லாமே. இது வந்து காலிஃப்ளவர் இன்னும் வந்து வரல. இதுவும் காலிஃப்ளவர் தான். இங்கே தண்ணி கிடக்குது. எவ்வளோ தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துட்டோம்னா அப்படியே தண்ணி தூருக்குள்ளே போயிடும். இங்கே ஒன்று இருந்தால் இந்த சுரக்காய் பாருங்கள். அங்கே ஒரு சுரை வச்சு அதில் மரம் எடுத்தோம். இது பாருங்கள் சூப்பராக தளைஞ்சு சூப்பராக வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த மறுபடியும் இது வந்து காய்க்கும் நமக்கு. அதே மாதிரி மூக்குத்தி வர பாருங்கள் மறுபடியும் 2வது தரம் நமக்கு வந்து பூ பூத்துட்ருக்கு. மறுபடியும் 2வது தரம் காய்க்கும் நமக்கு. பாருங்க பீக்கிங்க இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே வச்சேன். இங்கே பிஞ்சு இருக்குது. இதை காட்டுச்சு இங்கே பிஞ்சு மறுபடியும் நமக்கு பிஞ்சு விட்டுருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து எப்போ காய்க்குமே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை வச்சு ஒரு 6 மாதம் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆனால் நின்ன பூ வரல, எதுவுமே வரல. எப்போ காய்க்குமே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இந்த வெத்தலை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி பெருசாக இருக்குது. பார்த்தா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது வெத்தலை. இந்த பக்கட்டும் இங்கே 2 பேக்கிங்காக இருக்குது பாருங்கள். இங்கே 2 இருக்குது. இங்கே ஒன்று இருந்துச்சு காமிச்சிட்டேன். இங்கே இந்த அங்கே ஒரு பீக்கங்காய் பிஞ்சு இருக்குது. இங்கே போடலாங்க. இங்கே ஒரு போடலாங்க நமக்கு வந்து இங்கே ஒரு போடலாங்க வந்துருக்கு நமக்கு. இந்த சப்போட்டா வந்து அந்த பக்கம் இருக்குது. ஆனால் பெருசாக இருக்குது. பழுத்து என்னன்னு தெரியல. எனக்கு எட்டலை. வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து பார்க்கணும். அதை முத்தி பழமாயிடுச்சு என்னன்னு தெரியல. பார்க்கணும். மூக்குத்தி அவரையில் இந்த பாருங்க இது பூராமே நான் விதைக்கதே விட்டுருக்கேன். இந்த பாருங்க இது எல்லாம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் விதைக்கதே நான் விட்டுருக்கிறேன். நிறையா இருக்குது. விதைக்கதே விட்டுருக்கேன். மறுபடியும் 2வது தரம் நமக்கு வந்து காய்க்கும். இந்த சிவப்பு நாட்டவரை சிவப்பு அவரை பாருங்கள். இப்போ தான் பூ இந்த மாதிரி மேலே இருக்கிற பூ இந்த பாருங்க நாட்டவரை நமக்கு பூ பூத்து வந்துருச்சு. இனி அதுவும் நமக்கு காய் கொடுத்துரும். இங்கே ஒரு பூ இங்கே ஒரு நமக்கு பொடலாம். இங்கே ஒரு பொடலங்காய் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பொடலங்காய். இங்கே இங்கே வந்து நமக்கு பெருக்கோழி வந்து என்ன இருந்துச்சு பெருக்கோழி இங்கே வந்து நமக்கு வந்துருச்சு. நீ இதை அறுவடை எடுக்கணும். ஏன்னா அந்த பாருங்க விரிஞ்சிருச்சு பாருங்கள் விரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம இதை எடுக்கணும். இப்போது இங்கே வந்து இப்போத்தான் நமக்கு பெருக்கோழி வந்துட்டுருக்குது. இங்கே காட்டுச்சு இந்த பெருக்கோழி இப்போ தான் நமக்கு வருது. இப்போது இந்த பெருக்கோழி இது அப்புறம் வந்து இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இது அப்புறம் இந்த இது பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒரே மாதிரி நமக்கு வரும். இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரே மாதிரி அறுவடைலாம் நமக்கு வந்து ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போது இது என்னது தின்னூறு
இது வந்து திண்ணூறு பச்சை. நமக்கு நம்ம மாடியில் வந்து இந்த திண்ணூறு பச்சை எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது பொக்குளம் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இலையை எடுத்து நம்ம கசைக்கு அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பொக்குளம் வந்து நமக்கு அமைங்கிரும். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த செடி இருக்கணும் எனக்கு. அப்புறம் வந்து துளசி. துளசி வந்து நமக்கு மாட்டில் எப்போதுமே நம்ம இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சளி பிடிச்சிருந்தாலும் நமக்கு எடுத்து சாப்பிட்லாம். ரெண்டாவது நம்ம சாமிக்கு வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து வேப்பலையும் நம்ம மாட்டில் இருக்குங்கிறதுக்காண்டி இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதானே. இப்போது நீங்கள் எல்லாம் மாடித்தோட்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் மாடித்தோட்டத்தில் நம்ம வந்து காமிச்சிருப்பேன். இப்போ நான் ஏன் மாடித்தோட்டத்தை காமிக்கணும்னு விரும்பினேன் அப்படின்னாக்க எல்லாமே நமக்கு வந்து பூ பூத்துருச்சு. தெற்கோழி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே வந்துருச்சு. அதை காமிக்கிறதுக்காகத்தான் நான் வந்து முக்கியமாக இப்போ வந்து வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டு வந்து தரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.